இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்க கள்ளி அவரைக்காய். இப்போ தான் காய் சீசன். இப்போ தான் புதுசாக வைக்கிறதுனால பாருங்க, இது வந்து கள்ளி அவரைக்காய். இது வந்து ஆடியில் போட்டோம்னா இப்போ சீசன், இனிமேல் காய்கறி வரும். இப்படியே கொட்டை மரத்து ஓரமாக ஊனிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே வந்துடும். வளர்ந்துச்சுன்னா இது வந்து ஊனில் தானாக முளைச்சது. போன வருஷம் மஞ்சக்காட்டில் போட்டிருந்தோம், அதில் விதை இருந்து முளைச்சிருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம எது தானம் முளைச்சாலும் அந்த செடியை விட்டுருணும். காய்கறியை விட்டோம்னா நமக்கு அதுதான் நிறையா காய் காய்க்கும். நம்ம ஊன்ற செடியோட தானாக முளைக்கிற செடி நிறையா காய் வரும். இந்த மாதிரி காய் பண்ணுங்க. இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது, அதனால் இதுக்கு மேலே தான் நிறையா வரும் காய். இதெல்லாம் காய் கொத்து கொத்தாக நிறையா இருக்கும். இது வந்து கள்ளி அவரைக்கான்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காயை காணும் நீங்கள் ஒரு காய். இதுக்கு மேலே சைஸு விட்டோம்னா முற்றி போயிடும். அப்புறம் எதுக்குமே நாராக தான் இருக்கும், அப்புறம் விதைக்கி தான் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சாகவே பறிச்சுக்கிங்க. வெண்டஞ்செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் வந்து அதை பராமரிப்பு பண்ணிவிட்டு தானாக முளைச்சதுன்னா பிடுங்கி போடாத ஒரு பக்கமாக விட்டுட்டோம்னா அதுவாக காய் காய்ச்சிட்ருக்கும். ஏதாவது 4 காய் காய்ச்சா கூட நம்ம குழம்பு செலவுக்கு ஆகுங்க. காட்டிலலாம் அப்படி தான். ஒரு செடி இருந்துச்சுன்னா அது ஒரு குழம்புக்கு ஆகும் அப்படின்னு நாங்களாம் விட்டுருவோம். அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு பூ பறிச்சுக்கிட்டு போகலாம். பாருங்கள், கொட்டை மரத்தில் கொட்டைக்காயெல்லாம் காஞ்சி இருக்குது. ஆனால் மழை வந்து வலுவாகவும் வரல, வெயிலும் அடிக்கலை. அதனால் ஒடித்தோம்னா அது வீணாக தான் கிடக்கும். அதனால் கொஞ்சம் தெளிவான வாட்டி தான் கொட்டைக்காயெல்லாம் ஒடிக்கணும். வாடாமல்லி பூ கொஞ்சம் பறிச்சுட்டு போவோம். கோழி கொண்டை கிட்ட வந்து காமிக்கிறேங்க. மாடி அங்கே வாடாமல்லி 4 பூ வச்சு பறிச்சுக்கிட்டு போவோம். இதுதான் இருக்குது. மல்லிகைப்பூலாம் இல்லை, வாடாமல்லி. போதும். மீதி வந்து நாளைக்கு. மகிழம்பூவா? அடுக்கு செம்பருத்தி சாமிக்கு பறிச்சுக்கிட்டு போவோம். இன்றைக்கி நிறையா பூத்துருக்குது. அங்கே ஒரு இங்கே கோவப்பழம் நிறையா இருக்கா? நானும் கோழி கொண்டை போவோம்.